ஆனா இன்னும் 2 கட்சிகள் எங்களுடைய கூட்டணிக்கு வரும், அதுக்கான தயாரிப்புகளை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு திமுக எம்பிகள் மத்தியிலான கூட்டத்துல முதலமைச்சர் பேசுகிறார். இன்னும் 2 கட்சிகள் உள்ள விஜய் வேணா வரலாம், விஜய் இங்கே உருவாக்கத்தில் நீங்களும் ஒருத்தருன்ற மாதிரி தான் எனக்கு சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்குது. விஜய் தான் உங்ககிட்ட வந்தால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு யார் வருவாங்க? நீங்கள் கணக்கு போடுங்க. இன்னொரு அரசியலில் நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ யார் வருவாங்க? சீமானும் விஜயம் வருவாரா? தேமுதிக சொல்லியிருக்கலாம் இல்லையா, பாமக சொல்லியிருக்கலாம். தேமுதிக பாமக அது ஆல்ரெடி அந்த பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திங்கன்னா திமுக ரெண்டில் எது பெஸ்ட்டோ அந்த பக்கம் போயிடுவாங்க. 2 பேர் நிலைப்பாடும் அதுதான். அவங்கள முதல்ல என் கட்சியை நான் தக்க வச்சுக்கணும், இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நான் குறைச்சிக்கக்கூடாது. அது அவங்க அரசியலாக பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். அந்த 2 கட்சியும் இந்த பக்கமாக அந்த பக்கமாக இருக்குது. அந்த 2 கட்சி உங்கள் பக்கம் வந்துடுச்சுனாக்கா சாக போகிறப்ப சங்கரன்றப்ப அந்த 2 கட்சியும் வாங்கிட்ட வந்து சேரும். உனக்கு இந்த முறை என்ன எதுன்றது இருக்குது. கூட்டணி மட்டுமே வெற்றியை கொடுத்துடலாம் இல்லை, பல நேரத்தில் பல கூட்டணிகள்லாம் போயிருக்குது. மக்கள் நல கூட்டணியை விட பெரிய நல்ல கூட்டணி வந்துச்சா? எவ்வளோ வந்தது உங்களுக்கு? உண்மையிலேயே மக்கள் நல கூட்டணியை விட நல்ல கூட்டணியான இருந்தது அன்றைக்கி? தேரவே இல்லையே உங்களுக்கு. மக்கள்கிட்ட அதிருப்தி வச்சுன்னு நீங்கள் 100 பேரை அங்கே உள்ளே சேர்த்துட்டா கூட உங்கள் கூட சேர்ந்ததுக்காக தேமுதிகவும் அடிவாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி அடிவாங்க. நான் வேணால் இன்றைக்கி குறித்து வைக்கிறேன், சொல்லுங்கள். வெற்றி வராது, நிச்சயமாக வெற்றியே வராது.